மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புகழ்பெற்ற திருநாங்கூரில் கடந்த 54 ஆண்டுகளுக்கு முன்பு 7 திவ்யதேச பெருமாள்களுக்கு தெப்ப உற்சவம் திருப்பார்கடலில் நடந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் திருநாங்கூரிலுள்ள 7 கோயில் ஆதீனத்துக்கு சொந்தமான திருவண் புருஷோத்தமம் பெருமாள், ஸ்ரீ குடமாடு கூத்த பெருமாள், ஸ்ரீ மாதவ பெருமாள், ஸ்ரீ பள்ளிக்கொண்ட ரங்கநாத பெருமாள், ஸ்ரீ வரதராஜ பெருமாள், வைகுண்டநாத பெருமாள், ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் ஆகிய 7 திவ்யதேச பெருமாள்களும் திருநாங்கூரிலுள்ள திருப்பார்கடலில் வரும் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடத்த திட்டமிட்டு முடிவு செய்தனர். இதனிடையே கிராமத்தில் ஒரு தரப்பினர் திருப்பார்கடல் குளத்தில் வன்புருஷோத்தமன் பெருமாள் கோவில் தெப்ப உற்சவம் ஒரு நாள் மட்டும் திருப்பார்கடலில் நடத்திக் கொள்ள எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் திருப்பார்கடல் குளத்தினை 7 கோவில் தேவஸ்தானம் ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் இதுவரை எந்த ஊர் கோவில் திருவிழாவிலும் தொடர்ந்து 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடத்தாத நிலையில் 7 நாட்கள் நடந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் என்பதை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஒரு தரப்பினர் அனுமதி வழங்கிய சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை 15ஆம் தேதி முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவெண்காடு போலீசார் திருநாங்கூரில் தெப்ப உற்சவம் நடைபெறுவதில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பாக பேசி தீர்ப்பதற்கு சீர்காழி தாசில்தார் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் தாசில்தார் ராஜரத்தினம் தலைமையில் நடந்தது. இதில் 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடத்த ஏற்பாடுகள் செய்த தேவஸ்தான நிர்வாகம் தரப்பில் கடந்த 1913, 1925, 1930 மற்றும் 1971, 1972 ஆகிய ஆண்டுகளில் தெப்ப உற்சவம் நடைபெற்றுள்ளதாகவும், பொருளாதார சூழ்நிலை காரணமாக பல ஆண்டுகளாக நடைபெறவில்லை எனவும் 7 பெருமாள் கோவில்களுக்கும் திருப்பார்கடல் குளத்தில் வரும் 21ஆம் தேதி முதல் 7 நாட்கள் தெப்ப உற்சவம் நடத்திட 7 கோவில் ஆதீன நிர்வாகம் மற்றும் ஊரில் உள்ள பஞ்சாயத்தார்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற்று தெப்ப உற்சவம் நடத்திட அனுமதிக்க வேண்டும் என பேசினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் திருநாங்கூர் ராஜதுரை தரப்பினர் கூறுகையில், திருநாங்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள பெருமாள்களுக்கு தனித்தனியே கோவில் குளம் உள்ளது. அரசு குளமான திருப்பார்கடல் குளத்தினை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 7 கோவில் தேவஸ்தான நிர்வாகத்தினர் தெப்ப உற்சவம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், மேற்படி குளத்தில் அரசு அனுமதி பெற்று மீன் குத்தகை விடப்பட்டுள்ளதாகவும், குளத்தை சுற்றி அமைந்துள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டியுள்ளனர். அரசு குளத்தில் தெப்ப உற்சவம் 7 நாட்கள் நடைபெற்றால் ஊரில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படலாம் எனவும், அந்தந்த பெருமாள் கோவில் குளத்தில் தெப்போற்சவம் நடத்தி கொள்ள எவ்வித ஆட்சேபனையும் இல்லை எனவும் தெரிவித்தனர். இரு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களால் அமைதி பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் ஏற்படாத நிலையில் ஆர்டிஓ தலைமையில் மீண்டும் இரு தரப்பினர் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாசில்தார் பரிந்துரை செய்தார். அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்படாத நிலையில் வெளியில் வந்த இரு தரப்பினர் தாலுகா அலுவலக வளாகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நமது திருநாங்கூரிலே உள்ள 108 வைணவ தலங்களுள் 11 திவ்ய தேசங்கள் உள்ளன. அதில் 7 திவ்ய தேசங்கள் திருமங்கையாழ்வாரால் தமிழில் பாடல் பெற்றும், அதோடு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் என்ற ஒரு தமிழ் ஆச்சாரியனுடைய திருவுருவச் சிலை பெற்றதுமான புருஷோத்தமன் சன்னதியும், அதன் அருகில் உள்ள திருப்பார்கடல் குளத்தில் 54 வருடத்திற்கு பிறகு தற்போது அனைத்து சமூகத்தினர், ஊர் மக்கள், பக்த பொதுஜனங்களாலும் தெப்போற்சவம் 7 நாளாக 7 பெருமாள்களையும் இந்த தமிழில் வளர்த்த மணவாள மாமுனிகளை கொண்டு இந்த தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்காக அனைத்து ஊர் மக்களும் கிராமவாசிகளும் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அதில் சில மர்ம நபர்களால் இந்த உற்சவமானது தடை ஏற்படும் வழியில் உள்ளது. அதோடு இந்த தெப்போற்சவத்தின் பலனாக என்ன சொல்கிறது என்றால், பல ஆகமங்கள், சம்பிரதாயங்கள் இந்த நாடு வாழும் நாட்டரசன் மற்றும் குடிமக்கள் அனைவரும் சிறப்பாகவும் சீரோடும் செல்வத்துடனும் இருப்பார்கள் என்பது இந்த தெப்போற்சவம் நடத்துவதற்கான பலன். ஆக இப்பேற்பட்ட விசேஷமான பல வருடங்கள் நடக்காமல் தற்போது நடக்கக்கூடிய இந்த தெப்போற்சவத்தை நிறுத்துவதற்கென்று சில நபர்கள் மட்டுமே அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தற்போது சீர்காழி வட்டாட்சியர் முன்னிலையில் பீஸ் மீட்டிங் ஆனது நடந்தது. அது தோல்வியில் முடிந்தது. ஆகவே இந்த தெப்போற்சவம் நடைபெறுவதற்கு அரசானது
அனைத்து ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்பதாக நமது திருநாங்கூர் கிராமவாசிகள் அனைத்து சமூகத்தினர் முன்னிலையும் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.